பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் தேவனுடைய ஆசீர்வாதமான வார்த்தையை உங்களுக்காக, உங்கள் சந்ததிக்காக ஏசாயா 65வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து கொண்டு வருகிறேன். அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை, அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருப்பார்கள். தேவனுடைய நடத்துதலின்படி, தேவ சுத்தத்தின்படி தேவ பிள்ளைகள் காரியங்களை செய்கிற பொழுது ஆண்டவர் எப்படி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை. நம்ம செய்கிற உழைப்புக்கு ஏற்ற பலன், நம்ம என்ன விதைக்கிறோமோ அதற்கேற்ற அறுவடை ஆண்டவர் கொடுக்கணும். ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம் 1வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க அதிகமா விதைக்கிறீங்க, கொஞ்சமா அறுக்கிறீங்க. ஏனென்றால் என் ஆலயத்தை கட்டுகிறதுல, என்னுடைய ஆலயத்தை கட்டுகிற பணியில நீங்கள் கவனமா இல்ல, சோர்ந்து போயிருக்கிறீங்க. உங்களுடைய வீடுகள் மச்சுப்பாவுன வீடுகளா இருக்குது, ஆனால் ஆண்டவருடைய ஊழியம் செய்யப்படுவதற்கு, ஆலயம் கட்டப்படுவதற்கு ஏற்ற வேலையில்லை என்று சொல்லுகிறீங்க. தேவனுக்கு பிரியமானபடி அவன் ஆலயத்தை கட்டும்படியா இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற ஆலயத்துல உங்கள் ஆலயத்தை கட்டும்படியா, தேவனுடைய ஆலயத்தை கட்டுவது என்று என்ன, ஆத்துமாக்களை கொண்டு வரும்படியாய், தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாய், தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஒரு ஊழிய சந்ததியாய் தேவனுக்கு பிரியமானதை செய்யுங்க. ஆலயத்துல வேரூன்றப்பட்டவர்களாய் இருங்க. கர்த்தருடைய ஊழியத்தையும் கர்த்தருடைய ஆலயத்தையும் நேசித்து நீங்க செய்கிற காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிற பொழுது உங்கள் விருதாவாக நீங்க உழைப்பதில்லை, உழைப்பின் பயனை நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. அதோடு கூட அவர் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க, அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருப்பார்கள். தேவனுக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்ய செய்ய ஆண்டருக்கு பிரியமான சந்ததியாய் நம்ம கடந்து வருவோம். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். சில காரியங்கள் கஷ்டம்தான், 25 ஆண்டுகள் விசுவாசத்தோடு காத்திருப்பது கஷ்டம்தான். ஆனால் ஆண்டருக்காக விசுவாசத்தோடு காத்திருந்தார். வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை பெற்றெடுத்தார். 17 ஆண்டுகள் கழித்து ஆண்டவர் அந்த பிள்ளை எனக்கு கொடுன்னு கேட்டார். ஆபிரகாமுடைய இருதயத்தை ஆண்டவர் சோதித்தார், ஆண்டருக்கென்று கொடுத்தார். என்ன ஒரு காரியத்தை செய்தாலும் ஆபிரகாம் தேவனுக்கு பிரியமா இருந்தார். அவருடைய சந்ததி எப்படி இருந்தது? அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருப்பார்கள். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் பேர பிள்ளைகளும் உங்கள் சந்ததியும் ஆசீர்வாதமா இருக்குங்க. அதுக்கு செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, நீங்க இருக்கிற ஆலயத்துல வேரூன்றப்பட்டவர்களாய், தேவனுக்கு பிரியமான ஊழியத்தை செய்கிற தேவ பிள்ளைகளாய், கர்த்தரை பிரியப்படுத்துகிறபடி தேவனுடைய காரியங்களை செய்கிற தேவ பிள்ளைகளாய் இருக்கிற பொழுது நீங்களும் உங்கள் குடும்பமும் சந்ததியும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. இந்த சந்ததியின் ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்கும்படியா ஜெபிக்கிற. தேவனுக்கென்று உங்கள் நேரத்தை கொடுங்க. நம்ம ஏதோ ஆலயத்துக்கு போறோம் வரோம் என்பது இல்லாம, ஆலயத்தை கட்டுகிற பணியில, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில உங்களை ஒப்பு கொடுங்க. பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. பெற்றோர் உற்சாகப்படுத்துறதுல பிள்ளைகள் தேவனுடைய ஆலயத்துல தேவனுடைய ஊழியத்தை செய்ய செய்ய அவர்களும் ஆசீர்வாதமாய் மாறுவார்கள். சந்ததி ஆசீர்வாதமாய் இருக்கும். உங்களுடைய உழைப்பு விருதாவாகவே அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை. யார்? ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள், தேவனுக்கு பிரியமானதை செய்தவர்கள். ஏசாயா 65:23 ஆசீர்வாதம் உங்கள் மேல, குடும்பத்தின் மேல மகிமையா இருக்கும்படி ஆசீர்வதிக்கிற. God bless you. God bless you.